அண்ணா குட் மார்னிங்ப்பா. இன்றைக்கி நம்ம வந்து நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம். என்னென்னா தேர்ட் எக்ஸசைஸ் ஸ்ப்ரெட்ஷீட்டு. ஓகேங்களா? இந்த ஸ்ப்ரெட்ஷீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கிரியேட் டேபிள் அண்ட் ரெக்கார்ட்ஸ் காலம்ஸ், அப்புறம் டொனேஷன் ஆஃப் அமௌண்ட், எவ்வளோ டொனேஷன் அமௌண்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பண்ணணும். 2 டெசிமல் 3 பிளேசஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் கலரு, அதிகமாக டொனேட் பண்ணவங்க கலரும், லோவாக டொனேட் பண்ணவங்க கலருன்னு சொல்லிட்டு மாற்ற சொல்லியிருக்காங்க. ஸோ நான் இதை வந்துட்டு உங்களுக்கு வந்து எப்படின்னு பண்ணி காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸல் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணணும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல் ப்ரோக்ராம்ஸ், ஆஃபீஸு, அதில் வந்து எக்ஸல். ஓகேங்களா? இதை நம்ம வந்து என்ன பண்ணணும், சேவ் பண்ணிக்கணும். எதில் போய் சேவ் பண்ணுறோம்? உனக்கு எங்கே, நான் டெஸ்க்டாப்லேயே சேவ் பண்ணுறேன். அதில் என்ன பண்ணுறேன், புக் 2ன்னு இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், ஸ்ப்ரெட்ஷீட் ஸ்ப்ரெட்ஷீட்டுன்னு சொல்லிவிட்டு நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? இதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும், ஓப்பன் பண்ண உடனே இந்த மாதிரி இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டைப் பண்ணணும். என்னென்ன டைப் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு சீரியல் நம்பர், என்டர் அழுத்திக்கிறேன். அப்புறம் சீரியல் நம்பர் டைப் பண்ணுறேன். அடுத்து நேமு, அடுத்தது டொனேஷன் அமௌண்ட்டு, ஓகேவா? பண்ணிவிட்டேன். இந்த இடத்துல வச்சு சும்மா 1 2 3 அடிக்கிறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10. நேமு என்னது, நானே இந்த அருண் எஸ். அப்புறம் பாலா எம். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு சித்ரா கே. நெக்ஸ்ட்டு ராம். அடுத்து சரண். அடுத்து வெங்கட். நானும் அடிக்கிறேன்ப்பா, புக்கில் இருக்கிற அடிக்கல. வெங்கட். அடுத்தது ரிஷி. அடுத்தது ஜெய். அடுத்தது விஜய். அடுத்தது ரஞ்சித். 10 நேமு. ஓகேவா? இதை அடிச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, செல் எல்லாத்தையும் வந்து ஃபார்மேட் பண்ணுறேன். எப்படி வந்து ஃபார்மேட் பண்ணுறேன், டொனேஷன் அமௌண்ட்டுன்னு இருக்கு இல்லையா, இதை ரெண்டையும் வந்து ஒட்டுக்கா பண்ணுறேன். மெர்ஜ் செல் போயிட்டு ஒட்டுக்கா பண்ணுறேன். இதை வந்து இதோட ஃபார்மேட்டை அழுத்திட்டு ஃபார்மேட் பேட்டர் கொடுத்து கீழே இதை கொடுத்தீங்கன்னா இது எல்லாமே ஒரே மாதிரியாக மாறிடும். எல்லாத்தையும் கிளிக் பண்ணி ஆல் பார்டர்ஸ், என்னப்பா ஆல் பார்டர்ஸை கிளிக் பண்ணுறேன். இதை வந்து சென்டர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இதை வந்து லெஃப்ட் பண்ணிக்கிறேன். எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் எல்லாம் தள்ளி வச்சிட்றேன். ஓகேவா? இப்போ எனக்கு என்ன வேணும்னா, இந்த செல்லு, ஓகேவா, இந்த செல்லு வந்து எனக்கு என்ன வேணும் அப்படின்னா, இந்த செல் என்ன வேணும்னா, எனக்கு ஃபார்மேட் செல்ஸ் போகிறேன். அதில் நம்பரிங் போகிறேன். ஓகேவா? நம்பரிங்கில் என்னென்னு இருக்குன்னா 2 டெசிமல்ஸ் 3 டெசிமல்ஸ்னு இருக்கும். ஓகேவா? அப்போ நான் வந்து 2 டெசிமல்ஸே கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துக்கிறேன். ஓகே, நான் கொடுத்தாலும் அதை வந்து டெசிமல்ஸில் வர மாதிரி கொடுத்துட்றேன். ஓகேவா? அடுத்து வந்து என்னது, இப்போ வந்து நம்ம கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் போகிறோம். இதில் வந்து என்ன கொடுத்துருக்கான், கலர் ஸ்கேல்ஸ் எடுத்துக்க சொல்லியிருக்கான். கலர் ஸ்கேல்ஸில் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன். அதாவது என்ன சொல்கிறானுங்க, டிஸ்பிளேஸ் ஆர் 2 or 3 கலர் கிரேடியன்ட் இன் ரேஞ்ச் ஆஃப் செல்ஸ் த ஷேட் ஆஃப் தி கலர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அடுத்த ஸ்டெப் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம அடிக்கக்கூடிய அமௌண்ட்டு, என்னென்ன அமௌண்ட் அடிக்கிறோம் இப்போ பாரு, 5000, 12000, 40000, 25000, 4500, 2500,
3500 4533 28,000 34,000 இந்த மாதிரி நான் கொடுத்துட்டேன். இது ஒவ்வொன்றும் ரேடியன் கலர் ஒவ்வொரு மாதிரி இருக்குதா? இது ஒவ்வொன்றுக்கும் ரேடியன் கலர் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. சார் இது எப்படிங்க சார் கலர் நாட் டினோட் பண்ணுறது? மறுபடியும் என்ன பண்ணுறீங்க, இந்த செல்லில் கிளிக் பண்ணுறீங்க, ஃபார்மேட் செல்ஸ் கலர் ஸ்கேல். ஓகேவா? இதை ஒவ்வொன்றுக்கும் கலர் நீயே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஹையஸ்ட்டு ஒரு கலர், இப்போ ஹையஸ்ட்டு செல் ரூல்ஸு கிரேட்டர் தேன் எவ்வளோக்கு மேலே இருந்துச்சுன்னா இந்த அமௌண்ட் வேணும் அப்படின்னு சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறேன், 21,000க்கு மேலே இருந்துச்சுன்னா இந்த கலர்னு சொல்கிறேன். பண்ண 20,000 ரூபாய்க்கு மேலே அப்படின்னு கொடுத்து ஒரு கலர் எல்லோ வித் இல்லை லைட் ரெட்டு டெக்ஸ்ட்டு ரெட் பார்னு கொடுத்து ஓகே கொடுத்துட்றேன். அப்போ என்னென்னா 25,000க்கு மேலே இருக்கிறதெல்லாம் ரெட்டாக மாறிடும். அதேமாதிரி கண்டிஷனல் ஃபார்மேட்டில் போகிறேன், மறுபடியும் கலர் பார்ஸ் போகிறேன், உனக்கு வேணுங்கிற கலரை மாற்றிக்கலாம். இதோட எய்ம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹையர் கலர் ஹையராக இருக்கிறதுக்கும், அதாவது வேறு கலர்லையும் லோவர் கலர் வேறு கலர்லையும் இருக்கிறதுக்கு பார்க்கும். இப்போ நீயே பாரு, பச்சை கலரில் நம்ம கொடுத்துருக்குறோமா, அதெல்லாமே பார்த்தீங்கன்னா 34, 28 இந்த மாதிரி 25,000க்கு மேலே இருக்கிறதா இந்த கலர்லலாம் இருக்கும். சரியா? 5,000 ரூபாய்க்கு கம்மி இருக்கிறதெல்லாம் பாரு, நான் 5,000 ரூபாய்க்கு கம்மி இருக்கிறதெல்லாம் ரெட் கலரில் இருக்கும். மாட்ரேட் கலர் என்னது, நான் இங்கே கலர் ஸ்கேலில் இங்கே மாட்ரேட்டும் இருக்கும். இப்போ நீ ஒவ்வொன்றும் மாற்ற ஒவ்வொன்றும் மாறும். ஓகேவா? பாரு, இப்போ ப்ளூ கலர் வைக்கிறேன், ப்ளூ கலரில் வச்சா 40,000க்கு 25,000க்கு மேலே இருக்கிறதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பாரு. இப்போ வேறு கலரில் வைக்கிறேன், க்ரீன் கலரில் இருக்கிறதெல்லாம் 25,000க்கு மேலே இருக்கிறதெல்லாம் எப்படி இருக்குன்னு பாரு. ஸோ இதுதான் கலர் ஸ்கேலோடைய யூசேஜ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதில் நீ என்ன சொல்கிற, இதில் லோயஸ்ட் எது ஹையஸ்ட் எது அதை மட்டும் நீ பார்க்குற. லோயஸ்ட்டு ஹையஸ்ட்டு மட்டும் பார்க்குற, அதை நான் சொல்கிறேன். ஒரே நிமிஷம் இல்லை. ஓகேப்பா. இப்போ வந்து என்னென்னா, உனக்கு நான் இந்த கலரை கஸ்டமைஸ் பண்ணணும் சார் அப்படின்னா வழக்கம் போல் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் கலர் ஸ்கேல்ஸு, இதில் போய் மோர் ரிசல்ட்ஸ். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறேன் சார், 2 கலர் ஸ்கேல் இருக்குது சார் எனக்கு. இங்கே பாருங்கள், ஃபார்மேட் ஆல் செல்ஸ் பேஸ்ட் ஆன் தேர் வேல்யூஸ்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிட்டு 2 கலர்ஸ்னு இருக்குது. லோயஸ்ட் கலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன கலர் கொடுக்குறேன், ஒரு பிளாக் கலர் இந்த மாதிரி கொடுக்குறேன். ஹையஸ்ட் வேல்யூக்கு அதுக்கு ஒரே மாதிரி கலராக இருக்குது, லைட் கலர் இந்த மாதிரி வந்து ஒரு ஆரஞ்சு கலர் கொடுக்குறேன்னு வச்சுக்கோ. ஓகே கொடுத்தோன்னா மாதிரி மாறிடும் பாரு. ஓகேவா? இருக்கிறதுலே வந்து பார்த்தீங்கன்னா லோயஸ்ட் கலர் இது, இதுக்கு இப்போ இருக்கிறதுல ஹையஸ்ட் இது 40,000 தான். அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், ஹையஸ்ட். அடுத்தது இருக்கிறதுலே லோயஸ்ட் இதுப்பா, ரொம்ப டார்க்காக இருந்தது 2,500, இருக்கிறதுலே ரொம்ப டார்க்காக இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், லோயஸ்ட். ஓகேவா? இப்போ உன்னுடைய இதை பார்த்தா அப்படின்னா உனக்கு தெரியும், ரிசல்ட்டில் த அபோவ் எக்ஸசைஸ் ஹஸ் கிரியேட்டட் த டேபிள் ஆஃப் தி ரெக்கார்ட்ஸ் அண்ட் த காலம் வித் 2 டெசிமல்ஸ் வித் த பிளேசஸ் கிரியேட்டட் அப்படின்னு வந்திருக்கு. இந்த டெசிமல்ஸ்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கோ. இது தாப்பா டெசிமல். நம்ம முன்னாடி கிளிக் பண்ண முடியா, முன்னாடி கிளிக் பண்ணியிருக்கேன் பாரு, இதுதான் டெசிமல்ஸ். இப்போ கிளிக் பண்ணால் 5,000 காட்டும், கை எடுத்துட்டோம்னா 0.00 காட்டிடும். இதுதான் டெசிமல் கிரியேட் பண்ணுறேன்னு சரி. வழக்கம் போல் கண்ட்ரோல் எஸ் அதை கொடுத்தா சேவ் பண்ணிவிட்டு வெளியே வந்துடலாம். ஓகேவா? இதான்ப்பா 3rd எக்ஸசைஸு, பார்த்துக்குங்க.